தஹ்சன் அப்படிங்கிற தொடருடைய ஒரு அமர்வு தான் இது. சரியா, கவலைப்படாதீர்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை தான் அவனை பின்னாடி தள்ளக்கூடியவன். முன்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கையை பார்க்க விடாம, நிகழ்காலத்தில் அவனை இருக்க விடாம, கடந்த காலத்தை பத்தியும் அந்த எண்ணங்களை பத்தியும் அவனுக்கு கொடுத்து அவனை பின்னாடி இழுக்கக்கூடியது கவலைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் அடிப்படையில நாங்கள் விளக்கம் சொல்லும் போது, கவலை ஷைத்தானுடைய ஒரு பெரிய ஆயுதம். ஒரு முஃமினுக்கு ஒரு ஷைத்தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, அதை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டான்னா அந்த முஃமின் ஒன்னும் அல்லாஹ்வை மறப்பான், அல்லது அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை மறந்து அவன் பயணிக்க ஆரம்பிப்பான். அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், இறை நம்பிக்கை கொண்டவர்கள் எதற்கும் பயப்பட மாட்டார்கள், வலா யஹ்ஸனூன், கவலை கொள்ள மாட்டார்கள். முஃமினானவன் கவலை என்பது அவனுடைய வாழ்க்கையில வராத அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எடுத்துக்கொண்டே இருப்பான். அது வராம இருக்காது. இயற்கையான ஒரு மனிதனுக்கு கவலைகளும் சோகமான நிகழ்வுகளும், அவன் தன்னை தனிமைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளோ அல்லது தன்னை தாழ்த்தி இருக்கக்கூடிய நிகழ்வுகளோ நடக்கும். ஒரு நாள் எல்லாருடைய வாழ்க்கையுமே இருட்டாகும். ஒரு நாள் எல்லாருமே கைவிடப்பட்டதா உணர்வோம். எதுக்கு இந்த வாழ்க்கைங்கிற ஒரு விரக்தி எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு நாள்ல ஏற்படும். அது ஷைத்தான்கிட்ட இருந்து வரும், அல்லது அவனுடைய செயல்களுடைய காரணமாக கூட வரும். அந்த நேரத்துல ஒரு முஃமின் எப்படி நடந்து கொள்ளும் தான் இறைமார்க்கம் நமக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு விஷயம்தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையில கவலை அடையக்கூடிய செயல் அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதுல அவதூறுகள். ஒரு மனிதன் தான் செய்த குற்றத்தை பற்றியோ அல்லது செய்யாத குற்றத்தை பற்றியோ ஒரு மனிதர்கள் பேசும்போதோ அல்லது செய்யாத குற்றத்தை அவன் மீது அவதூறா சொல்லும் போதோ ஒரு மனிதன் கவலை அடைந்து தன்னை இறுக்கிக் கொள்கிறான். சரியா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல குறைஷிகள் காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு சொல்லும் போது அவர்கள் கவலை அடைந்தாங்க. ஃபலா யஹ்ஸுனுக கௌலுஹும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னா, அவர்களுடைய வார்த்தைகள் நபியே உங்களுக்கு கவலை அடைய செய்ய வேணாம். நான் அறிந்தவன் வெளிப்படையானவை, மறைமுகமானவை என்னன்னு சொல்லி நீங்க அதை குறித்து கவலை அடையாதீர்கள் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கே அறிவுரை சொல்லும் போது, மனிதர்களாகிய நாம் அல்லது சாதாரண மனிதர்களாகிய நமக்கும் இது மாதிரி நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சரியா, அந்த நேரத்துல எப்படி நடந்து கொள்ளணுங்கிற விஷயத்தை குறித்து தான் இந்த சின்ன கொஞ்ச நேரம் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களில் சிறந்தவன் அல்லது முஃமின்களில் சிறந்தவர் யாருன்னா, மனிதர்களோட கலக்காம எந்த சோதனைகளுமே அனுபவிக்காம இருக்கிறவரை விட மனிதர்களோட கலந்து மனிதனுடைய இயல்பான சுபாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அதில் அல்லாஹ்வை பயந்து அதில் வரக்கூடிய சோதனைகளை பொறுமையோடு சகித்துக் கொள்பவர் தான் ஒரு சிறந்த முஃமின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு எதுவுமே அவதூறு வரக்கூடாது, இந்த மக்கள் யாருமே தப்பா பேசக்கூடாது, மக்கள் என்கிட்ட எல்லாருமே நல்லதா மட்டும் தான் நடக்கணும், நல்ல விஷயங்கள் மட்டும் தான் என் காதுல விழணும், நான் யாரோடையுமே கலக்க மாட்டேன், அதனால எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஓரத்துல ஒதுங்கி உட்கார்றதை விட இயல்பான மனிதனுடைய சுபாவங்கள் கொடூரமான சுபாவங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும், பெரும்பான்மையான மனிதர்கள் நல்லதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதரை பற்றி நல்லதை பேசுறதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் உயர்றதை விரும்ப மாட்டாங்க. இன்னொரு மனிதர் கண்ணியமா இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அல்லது அவருக்கு இல்லாத ஒன்று அவருக்கு இருக்கும்போது அவர் மேல அவர் பொறாமை கொள்வார், வெறுப்பு கொள்வார். இது மாதிரி பல சுபாவங்கள் மனிதர்களுக்கு இருக்கு. இந்த மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு அவர்களிடமிருந்து வரக்கூடிய சோதனையை அல்லாஹ்விற்காக யார் பொறுத்து கொண்டிருப்பாரோ அவர்தான் சிறந்த முஃமின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ஒரு மனிதர் சொல்றாரு, அபூ தர்தா, நான் மனிதர்களோடு இருக்கிற சில நேரம் முள்ளா இருக்கு, முள்ளில்லாத பூக்களை போன்ற என்னுடைய வாழ்க்கை இருக்கு அவர்களோடு இருக்கும்போது, சில நேரம் முள் மட்டும்தான் இருக்கு, பூவே இல்லை. என்ன சொல்ல வர்றாங்க, சில நேரம் நல்லா இருக்கு மனிதர்களோட வாழும்போது, சில நேரம் ஏண்டா வாழ்றோம்னு தோணுது. மேலும் சொன்னாங்க, அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நல்லா நடந்துக்கிறாங்க, நடக்கலன்னு சொன்னா அவ்வளவுதான், நீ இல்லாமே ஆகிறன்னு கூட நினைக்கிறாங்க. நல்லா நடந்தா நடப்பேன், நல்லா நடக்கலையா அவ்வளவுதான், இருக்கக்கூடாது. அப்படிங்கிற சுபாவங்களை கூட மனிதர்களிடத்துல நான் பார்க்கிறேன். என்ன சொல்ல வர்றாங்க, மனிதர்கள் என் மேல கற்களையும் முற்களையும் கொண்டு தாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்படி நடந்து கொள்ளணும்னு கேட்கிறாங்க. அபூ தர்தா சொன்னாங்க,
அவர்களிடத்தில் உன்னுடைய மானத்தை கடன் கொடுத்து விடு, அது உனக்கு வறுமையின் நாளில் உதவி செய்யும். நான் புரியுதா? தமிழ் சுத்த தமிழா இருக்கு, நிறைய பேர் புரியாது. அதாவது உன்னுடைய மானத்தை அவர்களிடத்துல கொடுத்துரு, அவங்க பேசட்டும். உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க பேசட்டும், உன்னை பத்தி என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், அதை விட்டுரு. ஆனால் வறுமைன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள்ல உனக்கு அது உதவி செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க சொன்னாங்க. இதே அபூ தர்தா தான் இன்னொரு சொன்னாங்க, மானம் என்பது அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது. ஒருவனை கண்ணியப்படுத்துறது யார்? நம்முடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ். ஒருவன் இழிவுபடுத்துறது யார்? அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சது. உன்னை குறித்து ஒரு மனிதன் தவறாக பேசும்போதோ, உன்னை குறித்து ஒரு மனிதன் தீயதாக பேசும்போதோ, அல்லது உன்னோடு ஒரு மனிதன் சண்டை போடும் போதோ, அல்லாஹ்விடத்தில் அதை ஒப்படைச்சது. ஒருவேளை அதில் உண்மை இருந்தால் அவர் பேசுவதில் அல்லாஹ்விடத்தில் நீ தௌபா செய்து கொள். தௌபா செய்து கொண்டு நீ பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் உன்னை பற்றி மனிதர்கள் தவறாக பேசினால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை, அதில் பொறுமையாக இருந்தான். சுப்ஹானல்லாஹ். ஒருவேளை நீ அவங்க உன் மேல அவதூறு சொல்லல, ஆனா உனக்கு அது அவதூறா தோணுது, அல்லது உன் மேல தவறுகள் சொல்றது உனக்கு பிடிக்கல அப்படின்னா, உனக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான் அவர்கள் மூலமாக, நீ தனிமையில் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். அதற்கு மேலும் உன் மானம் கண்ணியம் இழக்கப்பட்டால் அது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய சோதனை. பொறுமையோடு அல்லாஹ் அதிலிருந்து உனக்கு விடுதலை தருவான். அல்லது அல்லாஹ் உனக்கு அந்த இடத்தை விட்டு அந்த நீ விரும்பாத முறையில் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான்னு சொன்னாங்க. அபூ தர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் தான். யார்? மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் போது, ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பரம ஏழை இல்ல, அது இல்லாதவன் பரம ஏழை இல்ல. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவன் மலைகளளவு நன்மைகளை சுமந்து வருவான், ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அவங்க யார்? அவனை பற்றி புறம் பேசி இருப்பான், அவனுடைய மானத்தை பற்றி பேசி இருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான், அவனை பற்றி பின்னால் அவனுடைய மானத்தை பங்கப்படுத்தி இருப்பான், அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்து இருப்பான். அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும். பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்திலே அவன் தூக்கி வீசப்படுவான். நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வருபவன் தான் பரம ஏழை. அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும், நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்கள் உன்னிடத்தில் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள், நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல்ல கடனா, அவங்க பேசிட்டோம், அது உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும் சொன்னான். அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்முடைய நாவுகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள் ஒரு சொன்னார், அவருடைய சஹாபியோட பேர் தெரியல, நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசி பிறரிடத்து. ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான். நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது நன்மையை கொடுக்கிற, நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்கிற, நீ செஞ்ச துவாக்களை கொடுக்கிற, நீ செஞ்ச தொழுகையை கொடுக்கிற, உம்ராவை கொடுக்கிற, ஹஜ்ஜை கொடுக்கிற, செஞ்ச தான தர்மங்களை கொடுக்கிற. அல்லாஹ் நீ பேசினதுக்கு இது அப்படின்னு எடுக்க மாட்டான். அல்லாஹ் மொத்த தொழுகைக்கு கொடுத்துருவான், மொத்த ஹஜ்ஜத்துக்கு கொடுத்துருவான், மொத்த உம்ராவுக்கு கொடுத்துருவான். அல்லாஹ்விடத்தில் நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ்விடத்தில் அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு கிடைக்க போகுது இல்ல எதுவும். அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய ஈடு கிடைக்கணும். அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை விட, இந்த வீட்டை விட, இந்த ஊரை விட ஒரு மீனுடைய மானம் மேலாளன் அரஃபாவுடைய நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மானம், அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் தொழுகை, ஹஜ்ஜு, ஜக்காத்து ஏன் பார்க்க போறான், அவன் இடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அடிப்படையில் அபூ தர்தா சொன்னாங்க, உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில், அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும் போது. அதை குறித்து கவலைப்படாதே, உன் அல்லாஹ்விடத்தில் விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொள். போன லா தஹ்சன் சொல்லியிருப்பேன். மனிதர்களிடத்திலே நாம பார்க்கிறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான். ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான், அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்கிறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான். நமக்கு தெரியாத ஒன்று அல்லாஹ்விடத்தில் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான். எல்லாருமே பாவம் செய்யக்கூடிய ஒன்றுதான். ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றம் இல்லாத பல குற்றங்கள் நம்மள்கிட்ட இருக்குல்ல. அப்ப
அந்த குற்றத்தை பத்தி பேசுறதை நம்ம விரும்ப மாட்டோம். பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம். இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டானா, அல்லது அவர் அதை பாவ மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டு அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. சரியா? நமக்கு என்ன, மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கறான் வெளிப்படை, அவ்வளவுதான். அதை வச்சு மட்டும் தான் நம்ம பேசுவோம். வேற எதை பத்தி நம்ம பேச மாட்டோம். அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும் தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும். அவன் பொண்ணு ஹிஜாப் போடலைங்கிறது மட்டும் தான் நம்முடைய பேச்சா இருக்கும். ஆனா அவர் தாடி இல்லாமலே அல்லாஹ் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம அதை குறித்து மட்டும் தான் பேசுவோம். அது அவருடைய இயல்மை என்ன, அவருடைய நிலைமை என்ன, ஏன் அவர் அதை செய்தார், எதற்காக செய்தார், எப்படி செய்தார், எதுவுமே நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும். நான் சஹாபாக்களுடைய பார்வையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் மன்னிப்பு. அவர் அல்லாஹ் இடத்துல யாரும் நமக்கு தெரியாது, அவரை பத்தி பேசாதான். நான் ஒரு தோழர் மது குடிக்கிறார், தண்டனை கொடுக்கப்படுது. சஹாபாக்கள் ஒருத்தர் சொல்றார், நாய் அடிப்படுற மாதிரி அவர் பட்டுட்டு இருக்கிற, திரும்ப திரும்ப இதே பாவத்தை செஞ்சுட்டுன்னு சொல்லி சொல்றாங்க, அவரை சபிக்காதீர்கள், அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்னு சொன்னாங்க. புரியுதா? ரசூலா சொல்ல விரும்பினது என்ன? உங்களுக்கு தெரியாது, அவர் செஞ்ச பாவம் தான் உங்களுக்கு தெரியும். அவர் அல்லாஹ்விடத்துல இந்த பாவம் அல்லாத எத்தனை நன்மைகளை செஞ்சு மேல வந்திருக்காரு நமக்கு தெரியாது இல்ல. விபச்சாரம் செஞ்ச அந்த பெண்ணு தான் உங்களுக்கு தெரியும். அந்த விபச்சாரம் செஞ்ச பெண், அந்த விபச்சாரியா இருக்கக்கூடிய ஒரு பெண் நாய்க்கு தண்ணி கொடுத்ததுனால அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்ற வரைக்கும். அது இன்னைக்கு கூட நடந்த சம்பவம் தானே. ரசூலா அந்த விஷயத்தை சொன்னதுனாலதானே அந்த பெண்ணுக்கு சொர்க்கம் கிடைச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி எத்தனையோ பாவம் செஞ்ச மனிதர்களுக்கால எத்தனையோ சொர்க்கத்தையும் அவனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கும் போது நீங்க எப்படி அவங்களை பத்தி பேச முடியும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவமானப்படுத்தப்பட்டாங்க இல்லையா? பெரிய ஒரு எலி சொல் அவங்க மேல போடப்பட்டுச்சு. என்ன எலி சொல்? நபியுடைய மனைவி வெளிப்படையா சொல்லணும் விபச்சாரம் செஞ்சதாக ஒரு அவதூறு கிளம்பிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பல. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு முன்னாடி சபைக்கு போய் அபூபக்கர் வீட்டுல இருக்கிறாங்க, தந்தைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ஒரு வேலை செய்திருந்தால் மன்னிப்பை கேள், அல்லாஹ் மன்னிப்பான். ஏத்துக்க முடியுமா ஆயிஷா ரலியல்லாஹு? ஒரு வேலைன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு நபி, ஒரு வேலை நபி ஆயிஷா நீ செய்திருந்தால் அல்லாஹ் இடத்துல மன்னிப்பை தேடிக்கொள், நீ செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். ஆயிஷா ஏத்துக்கவே முடியல, அந்த வார்த்தையை ஏத்துக்கவே முடியல. அதான் சொல்லாட்ட பேசல அவங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அதான் நீ பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களை பரிசுத்தப்படுத்தினான் அந்த பொறுமையின் காரணமா. நபி யாக்கூப் என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை நான் சொல்கிறேன். எனக்கு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ, ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், இவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன். யூசுஃபுடைய தந்தை எதை சொன்னாரோ அதை நானும் சொல்கிறேன். பொறுமையா இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல, குதர்க்கம் பண்ணல. நான் என்ன எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்கல. என்னையே நீ இப்படி பேசுறீங்கன்னு ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கவே இல்லை. உள்டப்படுத்தான். நீ யார் நல்லா முடிவு செய்யறதுக்கு? நீங்க யார் முடிவு செய்யறதுக்கு? அல்லாஹ் போதுமானவன்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் வசனம் இருக்குன்னா அந்த வசனங்கள் தான் நமக்கு இன்னைக்கு உள்ள பாடம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி, குர்ஆன் எடுக்கிறேன், இன்னல்லதீன ஜாஉ பில் உஃப்கி உஸ்பத்தும் மின்கும். இந்த மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேல அவதூறு சொன்னவங்க உங்களுடைய கூட்டத்தில் உள்ளவங்க தான். லா தஹ்சபூஹு ஷர்ரல் லக்கும், அது உங்களுக்கு எந்த தீமையும் கிடையாது. ஒருத்தர் உங்களை பத்தி அவதூறு சொல்றதுனால அல்லாஹ் உங்களுக்கு தீயது கொடுக்க போறது இல்ல. நீங்க செஞ்ச பாவத்தையோ அல்ல நீங்க செஞ்ச பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லது செய்யாத பாவத்தை பத்தி பேசுறதுனாலயோ அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டெல்லாம் யாரையும் கணக்கிட போறது இல்ல. இவன் உன்னை பேசுறான் அதனால நீ ஏன் பேசுறான் இவன் சொல்லி எல்லாம் நாளைக்கு மறுமையில கூப்பிட்டு கேட்க போறது இல்ல. அவனுக்கு தெரியும் அது பாவமா அல்லது நீ ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, அது செய்யலையான்னு சொல்லி அல்லாஹ் அதை பத்தி கேட்க போறது இல்ல. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு தான் நலவு. ஏன் நலவு? அவங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். மனிதர்கள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லா மனிதர்களும் உங்க பின்னாடி நலவு செய்யக்கூடியவங்க இல்லை, நலவு நினைக்கக்கூடியவங்க இல்லை. இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. மனிதர்களுடைய இயல்பு அது. பல் ஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு புரிய வைக்கும் அல்லாஹ் யாருன்னு. உடன் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களை பத்தி தப்பா பேசலாம், கூட பிறந்த தம்பி பேசலாம், மனைவி பேசலாம், உங்க குழந்தைகள் பேசலாம், உங்களோட தாய் தந்தை கூட பேசலாம். உங்களை
உங்களுக்கு அது புரிய வைக்கும். இதான் யதார்த்தம், இதான் வாழ்க்கை, உங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தீர்வு. உலகத்துல எல்லா மனிதர்களுடைய இயல்பும் அதுதான். மனிதனா பிறந்தவனே குறைவுபட்டவன் தான். இதுல வலுவ கைருல்லக்கும் அவங்க செஞ்ச பாவம் என்னவோ அதை அவங்க பெற்றுதான் தீருவாங்க அந்த பேசுனதுனால. வல்லதி தவல்லா கிப்ரஹு மின்ஹும் லஹு அஸாபுன் அஸீம். யார் இதில் பெரும்பான்மையாக பங்கு கொண்டாரோ அந்த விஷயத்துல, ஐஷாவுடைய கூடிய விஷயத்துல, அல்லாஹ் அவர்களுக்கு மகத்தான தண்டனையை கொடுப்பான். லவ்லா இத் சமிஅதுமூஹு ظنல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் கைரன். இதுக்கெல்லாம் தஃப்சீர் சொல்றதுக்கெல்லாம் எப்படி இந்த நேரம் பத்தும் தெரியல. ஒரு முஃமினான ஆண் மேல, முஃமினான ஒரு பெண் மேல இப்படி சொல்லப்படும் போது, அதாவது முஃமினானவர்கள் மேல சொல்லப்படும் போது, முஃமினாக இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தங்களுக்கு நலவை அவர்கள் விரும்பி இருக்க வேண்டுமே அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்லியிருக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட நீங்க நல்லா விரும்பி இருக்கணும் அல்லாஹ் சொல்லியிருக்கணும். பிஅன்ஃபுஸிஹிம் கைரன், தங்களுக்கு அவர்கள் நலவை விரும்பி இருக்க வேண்டுமே என்று அல்லாஹ் ஏன் சொல்றான்? ஒரு முஃமின் தன்னை பற்றி பிறர் பேசுவதை விரும்பாத போது அதேதான் அவன் பிறருக்கும் விரும்புவான். புரியுதா? அதை நீங்க செஞ்சிருக்கணும்ல. என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்கள் சொல்றான். வலவுலா இது சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இது குறித்து பேசுவதற்கு நமக்கு என்ன இருக்கு நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? அவர் செஞ்ச பாவம் அல்லாஹ் இடத்துல, அல்லாஹ் அவரை பரிசுத்தப்படுத்துவோம் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதுல கலந்து கொள்ள முடியும்? நீங்க விலகி இருக்கணுமா இல்லையா? இஸ்தலக்கௌனஹு பிஅல்சினதிக்கும் வதகூலூன பிஅஃவாஹிக்கும் அஃவாஹிக்கும் மா லைஸ லக்கும் பிஹி இல்முன் வதஹ்சபூனஹு ஹய்யினன் வஹுவ இன்தல்லாஹி அஸீம். நாவுகள் வெளிதா உங்களுக்கு அதை பேசுது. ஒருத்தரை பத்தி பேசும்போது உங்களுடைய வாய்கள் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பிக்குது. அதுக்குரிய எந்த அறிவும் இல்லாம, எந்த ஞானமும் இல்லாம ரொம்ப லேசா எடுத்துக்கிட்டீங்களா ஒருவரை பத்தி பேசுறத? அல்லாஹ்விடத்தில் அது மகத்தானது, மகத்தானது. எப்போ சொல்றதுதான், ஒருவர் செய்த பாவம் மன்னிப்புடைய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்தில் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்காக அவர் யாராகுவார்? அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேசராகுவார். பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்விடத்தில் தான் ஒப்படைச்சவர் யாராகுவார்? அவருடைய பாவம் மன்னிப்பு அவருக்கு கிடைக்குதா இல்ல நமக்கு தெரியாது. ஆனா அவர் அதுல இருந்து விலகிறதுடைய காட்சிகள் நமக்கு தெரியும். அப்படி இருந்த பிறகும் நீங்கள் அவர்களை பற்றி பேசினால் அல்லாஹ்வுடைய நேசருக்கு நோவினை செய்பவர் யாரோடு போர் செய்வார்? அல்லாஹ்வோடு. நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினை பற்றி நீங்க பேசுறத சாதாரணமா எண்ணிக்கிட்டீங்களா? இல்ல. இந்த அல்லாஹ்விடத்தில் அது மகத்தான காரியம். யஇதுகுமுல்லாஹ் அன் தஊது லிமிஸ்லிஹி அபதன் இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான், நீங்கள் உண்மையாகவே முஃமின்களாக இருந்தால் இது போன்ற விஷயத்தில் ஒருபோதும் நெருங்காதீர்கள். ஒருபோதும் அபதன், ஒருபோதும் போயிடாதீங்கிறான். இதை விட்டுட்டு அடுத்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லு. அபதன், ஒருபோதும் இந்த காரியத்தில் ஈடுபடாதீங்க. எப்படி நீங்கள் உங்களுக்கு நலவை விரும்புவீர்களோ அது போல முஃமின்களுக்கும் நலவை விரும்புங்க. நீங்க ஒரு பாவம் செய்றீங்க, வேற ஏதோ ஒரு பாவம் செய்றீங்க, அந்த பாவம் யாருடைய பார்வையிலும் படாத போது அதை உங்களுடைய மானம் காக்கப்பட வேண்டும் நீங்க விரும்புனீங்கன்னா இன்னொருவருடைய மானத்தையும் அப்படி விரும்புங்க. நீங்க செஞ்ச பாவத்தை விட அது கொடிய பாவமா, சின்ன பாவமா, பெரிய பாவமா நீங்க முடிவு செய்ய முடியாது. இந்த பாவம் அல்லாஹ்வுக்கு செய்யப்படுறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதைத்தான் நமக்கு குர்ஆன்ல அறிவுரையா நமக்கு கொண்டு வரான். சரியா? அதனால இத மாதிரி காரியங்கள் ஒரு முஃமின் கேட்கும் போது அவன் செய்யாத குற்றத்தை பற்றியோ அல்லது அவன் பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு குற்றத்தை பற்றியோ மனிதர்களுடைய உள்ளத்தை நோவினை செய்யும் போது, உடைக்கும் போது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அவனை சாந்திப்படுத்தும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிக்கு சொன்னதான், வலகத் நஅலமு அன்னக யதீகு ஸத்ருக பிமா யகூலூன் ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வகுன் மினஸ் சாஜிதீன். நபியே, உங்களுடைய வார்த்தையால் உங்களுடைய உள்ளம் நெருக்கமாவதை நான் அறிகிறேன். அல்லாஹ்விடத்துல சுஜூதுல விழுந்துருங்க, அல்லாஹ்வை புகழ்ந்துருங்க. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். அல்லாஹ்வை தொடர்ச்சியா வணங்கிட்டே இருங்க மரணம் வரைக்கும். ஒரு
தவறு செய்றீங்க, தவறுல இருந்து திருந்துட்டீங்க, மக்கள் அதை பத்தி பேசுறாங்க, அதோட வாழ்க்கை முடிய போறது இல்லை அந்த தவறோட. வஅபுத் ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். அடுத்த மூச்சு இருக்குன்னா அதுல இருந்து விலகி நீங்க போறதுக்கு உங்களை அவகாசம் அல்லாஹ் கொடுத்திருக்கான். மனிதர்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க இன்னைக்கு உங்களோட இருப்பாங்க, நாளைக்கு உங்களோட இருக்க போறது இல்லை. மனிதர்கள் நீங்க மூத்தாகிற வரைக்கும் தான் உங்களுக்கு நீ மூத்தாயிட்டீங்கன்னா ஒரு 3 நாள்ல மறந்துட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான். சரியா? மனைவி எல்லாம், உங்களுடைய குழந்தை எல்லாம், உங்களுடைய பெற்றோர் எல்லாம், யாராக இருந்தாலும் ஒரு 10 நாள் உங்களை ஞாபகப்படுத்துவாங்களா, அல்லது இன்னைக்காவது உங்க பிறந்த நாள் வரும்போது உங்க ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அல்லது உங்களுடைய இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும். ஒரு 30 வருஷம் போயிருச்சுன்னா அவ்வளவுதான். நான் சொல்ற மாதிரி தான். ஒரு 100 வருஷம் போயிருச்சுன்னா நீங்க வாழ்ந்த அடையாளமே இருக்காது. 200 வருஷம் போயிடுச்சுன்னா நீங்க யாருன்னே இந்த உலகத்துக்கு தெரியாது. போய் 100 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் பாவம் செஞ்சாங்க உங்களுக்கு தெரியுமா? யார் யார் பாவம் செஞ்சா? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் பாவம் செஞ்சிருப்பா ஏதாவது தெரியுமா? நமக்கு நம்மளோட முன்னோர்கள் எவ்வளவு பாவம் செஞ்சிருப்பாங்க தெரியுமா? யாராவது பத்தி எதுவுமே தெரியாது. 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளை பத்தி பேசவே மாட்டாங்க. இங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறமே நம்மளை பத்தி பேச மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். அதனால நீங்க மற்றவர்கள் பேசுவதை குறித்து உங்களுடைய உள்ளத்தை நெருக்காதீங்க. படிச்சிருங்க, மீதியா இருந்துருங்க. அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக் கொண்டே இருப்பான் நம்ம இடத்துல நீங்க போயிட்டீங்கன்னா. சரியா? இது மாதிரி காலம் உலகத்துல எல்லாருக்கும் வரும். அந்த இருள் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் சூழும். இந்த உலகம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும், மனிதர்கள் புரிய ஆரம்பிப்பாங்க, மனிதர்களுடைய நடவடிக்கைகள் புரிய ஆரம்பிக்கும், மனிதர்களுடைய உண்மை முகங்கள் புரிய ஆரம்பிக்கும். மனிதன் பின்னாடி எப்படி நடந்துப்பான், முன்னாடி எப்படி நடந்துப்பான், அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும், முன்னாடி பின்னாடி எப்படி இருக்கும், உங்கள் நலல் விரும்புவானா இல்லையா, உங்க கண்ணியத்தை மனிதர்கள் பாதுகாப்பார்களா இல்லையா, இப்படி எல்லாமே உங்களுக்கு ஒரு நாள் புரிய வரும். எல்லாமே கைவிடப்பட்டுட்டோங்கிற நிலைமைக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்படித்தான் இந்த வாழ்க்கை இருக்குமா? எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த மனிதர்களுக்காக, மனிதர்களோடு நான் வாழணுங்கிற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அப்ப இந்த குர்ஆனுடைய வசனம் உங்களுடைய உள்ளங்கள்ல வரணும். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும். எங்க நீங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும், இந்த உலகமே உங்களை அங்கீகரிக்கவில்லை என்றாலும், அல்லாஹ் உங்களோடு தான், உங்களுடைய நிலைக்காகத்தான் அல்லாஹ் உங்களோட இருப்பான். எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அல்லாஹ் வந்துருயா அல்லான்னு கேட்டா போதும். அல்லாஹ் நான் இயலாதவன், என் இடத்துல வந்துரு, உங்க இடத்துல வர ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டா போதும். என்னை தனிமையில் நினைவு கூர்ந்தால் அவர்களை நானும் தனிமையில் நினைவு கூறுகிறேன். அவ்வளவுதான். ரப்பே நான் உன்னை அழைக்கிறையா அல்லாஹ், உன் இடத்துல வர்றையா அல்லான்னு சொல்லிட்டா போதும். நீ சொல்ல வேணாம், மனசு நினைச்சா போதும், அல்லாஹ் உங்களை நினைவு கூர்ந்து விடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஒரு கூட்டத்தில் நினைவு கூர்ந்தால், நீங்கள் உங்களை விட கண்ணியமான ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் உங்களை நினைவு கூறுவான். நீங்கள் நடந்து வந்தால் அல்லாஹ் விரைவாக உங்களை நோக்கி வருவான். அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மளை அங்கீகரிச்சா போதும். உலகத்துல யாருடைய அங்கீகாரமும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு புகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு இகழ்வாங்க, இன்னைக்கு இகழக்கூடிய மனிதர்கள் நாளைக்கு புகழ்வாங்க. இன்னைக்கு கெட்டவன் சொல்ற மனிதன் நாளைக்கு நல்லவன் சொல்லுவான், நாளைக்கு நல்லவன் சொல்லக்கூடிய மனிதன் அடுத்த நாள் கெட்டவன் சொல்லுவான். இதுக்கு பின்னாடியே நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாழ்க்கை இவங்க பின்னாடிதான் இருக்கும். நல்லா அங்கீகரிச்சா போதும், அவனுடைய அங்கீகாரம் எனக்கு இருந்தால் போதும்னு என்னைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அன்னைக்குதான் வாழவே ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் மனிதர்களுக்காகத்தான் வாழ முடியும். அங்கீகாரம் அல்லாட்டதான், அவன்கிட்ட தான் என்னுடைய வாழ்க்கைன்னு முடிவெடுத்து இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ரப்பே நீ அங்கீகரிச்சுக்கோ, நான் தப்பு செஞ்சா உங்ககிட்ட வர்றேன், நீ மன்னிச்சிரு. அது மனிதர்களுக்கு நான் தப்பு செஞ்சா நான் அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிச்சிடுறான்னு சொல்றேன். அவ்வளவுதான் முடியும் என்னால. அவன் கல்வி தெரிஞ்ச மன்னிக்க வைக்க முடியாது. எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் மன்னிப்பு, மனம் திரும்பி அவர் இடத்துல மன்னிப்பு கேட்டேன். அவருக்கு அநீதம் செய்திருந்தார், அல்லது நான் உங்ககிட்ட செஞ்சு